ஹாய் மாடியர் போலிவுட் பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ் பீப்புள்ஸ் அதே நேரத்தில் வாலிப பெண்கள் இளைஞர்களே இப்போது பேப்பரில் நான் எதுவும் பேச போகல, நியூஸ் எதுவும் படிக்கல. ஜஸ்ட் டுடே வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே நவ டேஸ் இஸ் வாட் அந்த மாதிரி தான் சில விஷயம் நான் பேச போகிறேன். இப்போது தயவு செஞ்சு நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், இந்த யூடியூப் ஹவு டு ஓப்பன் யூடியூப், ஹவு டு மேக் மணி இன் யூடியூப், அந்த மாதிரி சோசியல் மீடியா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் போய் அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் டூ பேட். நான் 9 வருஷமாக 20,000 வீடியோ மேலே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு டாலர் கூட நான் வாங்கினது இல்லை. அப்போது மற்றவங்கெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்களே, அது போடுறாங்களே, இது போடுறாங்களே, டான்ஸ் ஆடுறாங்களே, என்னென்னமோ பண்ணுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் காசு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, இந்த மெயின் சேனல்ஸ் இருக்கு பாருங்கள், ப்ரைம் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க, லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் லைக் சன் டிவி, விஜய் டிவி அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட யார் போவாங்க? அந்த ஆளும் கட்சியினர் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி. அப்புறம் சீரியல் பீப்புள்ஸ், இந்த பாமர மக்கள் இருக்காங்களா, பாமர மக்கள் எல்லார் வீட்லேயும் சீரியல் பார்க்கணும், கிழவிங்க கிழவன் இந்த மாதிரி சீரியல் பார்க்குற பாமர மக்கள், அறிவில்லாத மக்கள், தேய்ந்து போன மக்கள், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா குப்பை மக்கள், குப்பை விஷயத்தை தானே விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி மீடியாக்கள், ப்ரைம் மீடியாக்கள் அது கூட நஷ்டத்தில் தான் போகுது. ஒருத்தன் 10 சேனல் வச்சுருப்பான், 10 சேனல் நக்கின்னு தான் இருக்குது. மாதம் ஆனாக சேட்டிலைட்டுக்கு காசு கொடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ வியூவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சில யூடியூபர்ஸ் லைக் ஆதன் டிவி, லைக் ரெட்ஃபிக்ஸு, லைக் தமிழ் பொக்கிஷம், அப்புறம் மதன் கௌரி, தென் கார்த்திக், மாயம் கார்த்திக், இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி பிளாக் ஷிப்போ அந்த மாதிரி அவங்க, அப்புறம் வந்து இந்த வீலாக் பண்ணுறவங்க, அப்புறம் பிளாக் பண்ணுறவங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு முறைக்கு இருமுறை பல வருடங்கள், 10 வருடம் 15 வருடம் கஷ்டப்பட்டு சேனல் காலியாகி திருப்பி வேறு சேனல் ஓப்பன் பண்ணி அதுவும் காலியாகி திருப்பி வேறு சேனல் ஓப்பன் பண்ணி அதுவும் காலியாகி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தேடுதல்கள், ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணி ஓரளவுக்கு தான் அவங்களுக்கும் வருமானம் வரும். அந்த வருமானம் கூட தீனிக்கு தானி கரெக்டாக இருக்கும். வீட்லேயோ பேங்க்லேயோலாம் சேவ் பண்ண முடியாது. ஒன்று வியூவர்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், இப்போ திருடன் அமெரிக்காவில் தான் வருவான், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். அதே மாதிரி ஒரு பொம்பளை தான் எதிரி. ஒரு பொம்பளைக்கு யார் எதிரி? பொம்பளை தான் எதிரி. அந்த மாதிரி இப்போ சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்களே, இப்போ நான் தமிழ்நாடே எடுத்துங்க. அந்த காலத்தில் இந்த காலத்துலேருந்து அமெரிக்காவில் இருந்தால் வந்து தமிழ்நாடை ஏமாற்றிட்டாங்க. 1969 அண்ணா இறந்ததுக்கப்புறம் 69 இன்றைக்கி தேதி வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தானே இந்த நாட்டை நாசம் பண்ணின்னு இருக்குது. ஸோ அமெரிக்காவிலேருந்து வந்து அவனை ஏமாத்தலைல்ல. நம்ம தமிழ்நாட்டு தலைவர் என்கின்ற மந்திரிகளும் தந்திரிகளும் கட்சிக்காரனுங்களை தானே கொத்தெழும்பி அவன் வச்சுன்னுக்கிறான். அதே மாதிரி இருந்தால் ஹவு டு மேக் யூடியூப், ஹவு டு ஓப்பன் யூடியூப், ஹவு டு மேக் மணி யூடியூப்னு சொல்கிறான் பாரு, அவன் தான் அந்த உலகத்திலேயே மாபெரும் குற்றவாளி, தண்டிக்கப்பட வேண்டிய, அவன் குடும்பம் நாசமாக போடும். அன்பானவர்களே, தமிழ் ட்ரெக்கர் சொல்லிட்டு நீங்கள் அவர் இது யூடியூபர் பார்த்துருங்க, வெரி ஃபேமஸ். இர்ஃபான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒப்பிட்டல. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட்லி நார்த் கொரியா போய்ட்டு வீலாக ஒரு 3 எபிசோட்ஸ், half an hour அந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ கிளிப்ஸ் போட்டிருக்காரு. நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்ற ரியல் விஷயங்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப உண்மையாக, தைரியமாக சொல்லிக்கிறார். நார்த் கொரியானா தெரியும்ல, அமெரிக்காவே பயப்படுவாங்க. நார்த் கொரியா அது அங்கே என்ன நடக்குது எவனுக்குமே தெரியாது. புரியுதுங்களா? என்ன நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது. அப்படிப்பட்டவர் கூட தனக்கு சரியான வருமானம் வரலை, தான் கஷ்டப்பட்ட டிக்கெட்டு அதுக்கிட்டு பயங்கரம். அவர் ஒரு 55 நாடுகள் வந்து போயிருக்காரு. அந்த பிளாகெல்லாம் போட்டிருக்காரு. அவரே சொல்கிறார் பெரிய வருமானம் இல்லை என்று. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, என்னடா திடீர்னு வந்து சோஷியல் மீடியா பற்றி இந்த ஆள் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறான். காரணம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மொத்த பேரும் சோஷியல் மீடியாவுக்குள் புதைந்து போனார்கள், சிதைந்து போனார்கள், அழிந்து போனார்கள், அழிய போகிறார்கள். புரியும்னு நினைக்கிறோம். மொத்த பேரும் என்னவா புத்தகோழியில் விழுந்த மாதிரி விழுட்டான். தட் மீன்ஸ் வாட்? நெட்டுப்பா வலை, மோசமான வலை, நரகம், அசிங்கம்,
வாழ்வாதாரம் அது இது பொண்டாட்டி குழந்த கிழந்த அது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் இழந்து ஸ்கேம் அது லொட்டு அப்படி இப்படி தன்னுடைய வாழ்வாதாரம் குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து அழிந்து கொண்டு இருக்கிறான். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, சோஷியல் மீடியாக்களால் ஒரே ஒரு அயோக்கியத்தனம் மட்டும்தான் நடுக்கும். தட் இஸ் ஸ்கேமிங். எல்லா ஃபிகரும் எப்படியாவது உன்னை ஆசை வார்த்தை பேசி உன்னை வீடியோ காலில் வர வச்சு இல்லை வாட்ஸ்அப்பில் வர வச்சு உன்னை மொட்டை அடிச்சிடுவா. அவள் செக்ஸ் வீடியோலாம் போட்டு ஒரு வீடியோ ஒரு வாட்ஸ்அப்பில் நீ போயிட்டாலே போதும், அவளுடைய அங்கங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருக்கா. வெறும் மாறு மட்டும் காட்டுறதுக்கு ஒரு ரேட்டு. லிப்பில் நக்கிற மாதிரி சப்புற மாதிரி அதுக்கு ஒரு ரேட்டு வச்சுருக்கா. ஒரு செல்ஃபோனில் அவள் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் 5000 10,000 சம்பாதிச்சிட்டு போகிறா. நீ மாட்டினா நேரில் எங்கேயாவது வர வச்சு 10 ரவுடி பசங்களை கையில் வச்சுக்கின்னு உன் வாட்ச் கார் கீர் அது இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி எடுத்துன்னு போடுவா. இது மட்டும்தான் அதில் நடுக்கும். அன்பானவர்களை, இந்த வீட்டுக்கு அடங்காத புள்ளை இருக்குது இல்லை, அது ஊரில் அடங்கு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு அடங்காது. அது வேலைக்கு போகாது, படிக்காது, குளிக்காது, ஒரு மயிரையும் பிடுங்காது. நல்லா ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு நல்லா போய் ஊர் மையும் நல்லா குடிக்கும், நல்லா தம் அடிக்கும், நல்லா கஞ்சா போடும். அப்படியே சோளக்கொல்லை பக்கமாக போச்சுன்னு வைங்க, அங்கே ஃபிகர் மாட்டினா அந்த ஃபிகரை வேலை செய்யும். ஃபிகரே இல்லைன்னு வச்சுக்கோ, சோளக்கொல்லை பொம்மைக்குது பாரு, அதை கையில் பிடிச்சிக்கின்னு கட்டி பிடிச்சிக்கின்னு முத்தம் ஏற்றுக்கின்னு வீடியோவில் ரீல்ஸ் எல்லாம் போடும். அந்த மாதிரி கருமாந்திரங்கள் ஒரு நாள் வீட்டை விட்டு அடித்து துரத்தப்படும். ஊரெல்லாம் போகும், எங்கெங்கேயோ சுற்றும், எங்கெங்கேயோ பிச்சை எடுத்து நக்கி நாரி வருஷ கணக்காக அப்புறம் ஒரு நாள் ஓஞ்சி தேஞ்சி போய் வீட்டுக்கு வரும். தாய்க்காத கடவுக்கு சேர்த்துக்கும். அந்த மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா. அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? எங்கெல்லாம் இந்த கோயில் மாடுக்குது இல்லைங்க, எங்கே சுற்றினாலும் மூலஸ்தானத்துக்கு தான் வரும். அந்த மாதிரி தான் நீ யூடியூப் ஒன்ஸ் நீ இது உள்ள சோஷியல் மீடியா உள்ள போயிட்டு நான் உன்னை எஜுகேட் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பெரிய கோட்டீஸ்வரம் ஆகிறேன், அப்படி இப்படிலாம் கூட்டின்னு போய் காவாயில் தள்ளி ஃபிகரை உள்ளே விட்டு நாசம் பண்ணி காலி பண்ணிட்டுவான். அன்பானவர்களே, ப்ளீஸ் லுக் அட் மீ. நான் என்ன சொல்ல வர தெரியுங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. தட் மீன்ஸ் வாட்? nowadays மணி மேக்கிங் தான். பணம். எவ்ரிபடி they need money. everybody wants to run behind the money. ஸோ அவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ all the people, மணி must be funny in a rich man's world. பணம். அதனால பெரிய எல்லா சோஷியல் மீடியா சொல்கிறேன், பிரைம் டிவி ஆகட்டும், மெயின் சேனல் ஆகட்டும், இல்லை மொத்த சோஷியல் மீடியா ஆகட்டும், நார்த் கொரியா பற்றி நம்ம பேசுனாங்க, வெறும் 4 சேனலுங்க. சீனாவில் வெறும் 4 சேனலுங்க. ரொம்ப தோஸ் கண்ட்ரிஸ் 195 நாடுகள் சொல்கிறோம் இல்லையா, நிறைய கண்ட்ரியில் சேனலே கிடையாது, டிவியே கிடையாது, நோ ரேடியோஸ் டூ. அப்போ ஏன்னா இந்த கேவலமான நாட்டில் மட்டும் இவ்வளோ இருக்கான் திருட்டு ராஸ்கல். பாவங்க, அது குழந்தைங்க சாகுறாங்க. அன்பானவர்களே, எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ப்ரிப்பேரிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோ தான் போடணும், இது மதத்தை பற்றியோ அல்லது ஜாதியை பற்றியோ அல்லது சாமிகள் பற்றியோ இல்லை பயங்கரவாதம், தீவிரவாதம், கலவரம் வர்ற மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி வீடியோலாம் போடக்கூடாது. அப்படி போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், சேனல்லேருந்து தூக்கிடுவோம்னு சொல்கிறான். பட் கமநாட்டின்னு ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்குறானாங்க. கேவலம். ஒரு பஸ்ஸில் போகணுன்னாக்க ரோட்டில் எங்கேயாவது 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தால் போலீஸ்காரன் ஐடி ப்ரூஃபை காட்டு, அட்ரஸ் ப்ரூஃபை காட்டு, எங்கே இருக்கிறீங்க, எங்கே உங்கள் வீடுன்னு கேட்குறான். இந்த நாராதி அசிங்கமான கெட்ட வார்த்தையில் சொல்கிற சோஷியல் மீடியா ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்குறானா? யாருன்னு கேட்குறானே? எல்லா தீவிரவாதமும் பயங்கரவாதமும் செக்ஸ் கள்ளக்கடத்தல் அது இது மொத்தம் லாட்ஜ் தேவுடியா தொழில் சோஷியல் மீடியாக்கள் மூலமாக நடக்கிறது தடுக்கிறானா? கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு, மயிர் ஸ்ட்ரைக். அன்பானவர்களே, இப்போது இந்த சோஷியல் மீடியாக்கெல்லாம் இருக்குல்ல, இதன் மூலமாக நான் பெரிய மியூசிக் மேன் ஆகிட்டேன், நான் நிறைய படித்து பெரிய எஜுகேட்டட் ஆகிட்டேன், நான் நிறைய இதன் மூலியமாக தொழில்கள் கற்றுக்கணும், நான் பெரிய இதுவாகிட்டேன், இல்லை நான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், இல்லை நான் இந்த சேனல் தேவைய ஆளுகளை நல்லா விளம்பரப்படுத்தி நான் ஏகப்பட்டது சம்பாதிச்சிட்டேன், இல்லை இதை வச்சு நான் கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், அதை வாங்கினேன். எங்கே ஒரே ஒரு ஆள் காட்டு சொல்லுங்க.
ஒரே ஒரு ஆள் கார் சொல்லுங்கள், ஒரே ஒரு ஆள் கார் சொல்லுங்கள். எவ்வளோ லட்சம் கோடிக்கணக்கான பேர் ஃபோனை வச்சுக்கின்னு நக்கு நக்குன்னு நக்குறான், முதல்ல வாயில் சிக்கிறான், செல்ஃபி எடுக்கிறேன்னு மலை மேலேருந்து கீழே விழுந்து சாவுது, சனியன் தருதுறங்க. தண்ட கருமாந்திரங்கள் சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் எல்லாரும் தண்ட கருமாந்திரம். எல்லாம் எங்கே இருக்கிறாயா? வீட்டில் இருக்கிறானா? பொண்டாட்டி கூட இப்போ இருக்கிறானா? பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்கிறானா? இல்லை ஒழுங்காக வேலைக்கு தான் போகிறானா? இப்போ வேலைக்கு போகிற இடத்துல ஒழுங்காக வேலையை தான் செய்யணும். சோசியல் மீடியா, செல்ஃபோன், மயிர் ஃபோன், இதே ஃபோன் வெடித்து சாவ போகிறானுங்க ராஸ்கல்ஸ் கமநாட்டிங்க. அன்பானவர்களே, பைபிள் புதிய ஏற்பாடு மூடர்களை மூடன்னா யார்? முட்டப்பைய. அவனை பற்றி என்ன சொல்லுது பாருங்கள். இப்போ இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே என்ன சொல்லுது பாருங்கள். ஆமாம், என்னது நீதிமொழிகளில் 26வது அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை படிக்கிறேன், கேளுங்க. ஆமாம், 1 உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அப்புறம் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடுத்தது 2வது வசனம், அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகைவிலாங்குருவி பறந்து போனது போலவும் காரணம் இல்லா விட்டாலும் சாபம் தங்காது. இந்த பரதேசிக்கு அப்புறம் அது பரப்பாரு. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும், ஆமாம், மூடனுடைய முதுகுக்கு புறம்பும் ஏற்றுதான். எப்படி புறம்பு மூடனை புறம்பு வச்சு முதுகில் பின்னொன்று போட்டுருக்குறீங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் படிக்கிறேன். குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிறம்பு பட்டு பின்னணும் அப்படின்னு போட்டிருக்கு, ஏற்றுறது. மூடனுக்கு அவன் மதி ஈனம் அந்த மதி ஈனத்தின் படி மறு உத்தரவு கொடாதே. சரியா? அதுக்கப்புறம் கொடுத்தால் நீ அவனை போல் ஆகிவிடுவாய். அதெல்லாம் புரியுதா? அவன் பேசி கேட்கக்கூடாது. மதியம் சருப்பாலே அடித்து தோர்த்துங்க. முட்டை பசங்களை இருக்கக்கூடாது, முட்டை பசங்களை சுட்டு கொண்டுடணும் வீட்டில். ஆமாம். அப்புறம் மூடனுக்கு அவன் மதி ஈனத்தின் படி மறு உத்தரவு கொடுக்காவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாகி இருப்பான். புரியுதா? அவனுக்கு நீ ஜாலரா போட ஆரம்பிச்சின்னா நான் தான் ஹீரோன்னுவான். அதுக்கப்புறம் பாரு, மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். ஆமாம், இந்த முட்டப்பயல்களுக்கு புத்தி சொல்கிறேன் இல்லையா? புத்தி சொல்கிறதுனால நானே என்னை சாகடித்து கொள்கிறேன், என் காலையை ஒடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். சரியா? ஆமாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பைபிளில் போய் நீங்கள் கரெக்டாக இப்போ தெரிஞ்சுக்கங்க. பட் விஷயம் அதுதான், நான் சொல்கிறது தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. சரியா? அப்புறம் அடுத்தது தான் பாருங்கள், நொண்டியின் கால்கள் குத்தி நடக்கும். எப்படி? நொண்டியுடைய கால் குத்தி தான் நடக்கும். அப்படியே மூடனின் வாயில் உள்ள ஓமை சொல்லும் குத்துமா. அவன் அந்த புறம்போக்கு எச்ச பையன் எப்படி நொண்டி குத்தி நடக்கிறான் பார்த்தியா? அந்த மாதிரி தான் அந்த முட்டா பையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் குத்தி முட்டா பசங்க வச்சுன்னுன்றான். முட்டா பசங்க எல்லாமே இங்கே முட்டா பசங்க, படிக்காத பசங்க, அறியாமை, கல்வியறிவு இல்லை. அதனால தான் இன்றைக்கி நாடு நாசமாக போயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், என்னது, மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனியிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். இந்த மூல பசங்க. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னன்னு புரியல. அப்புறம் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளுங்க. இந்த மூடம் வாயில் அகப்பட்ட ஒரு பழமொழி இருக்குதே, அது என்னது? வெறியன் கையில் சிக்கிய முள்ளு, ஈட்டி, கத்தி, எப்படி வேணா எடுத்துக்க. அந்த மாதிரி தான் முட்டா பசங்க, நாராதி பசங்களால இந்த தொடங்கப்பட்டு தான் என்னது இந்த சேனல்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியாஸ், அது இது கள்ளத்தரமான உறவுகளுக்கு வழிகாட்டுதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாக்களால் நடக்கிறது. ஏகப்பட்ட நாடுகளில் சோஷியல் மீடியாக்கள் இல்லை. அப்படிப்பட்ட நாடுகள் மகிழ்ச்சி நாடுகளாக இருக்கிறது. அப்படி நான் நிறையா அதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ விரைவில் கூடிய சீக்கிரத்தில் இந்த சோஷியல் மீடியா என்பது, இந்த செல்ஃபோன் என்பது, இது எல்லாமே அடித்து நொறுக்கப்படும், சுக்கு நூறாயிடும். மறுபடியும் பழையபடி மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு அந்த காலம் வரும். மறுபடியும் விவசாயம் தொடங்கப்படும். மறுபடியும் இங்கு இருக்கக்கூடிய மொத்த வானுயர அந்த மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு நேற்று கூட நான் காசாவில் ஒரு 1000 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்களாமா. நேற்று காசாவில்
இஸ்ரேல் போர் தொடுத்ததினால் வான் தாக்குதல், தரை தாக்குதல், இப்படி ஏகப்பட்ட தாக்குதல்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. இதில் இந்த சோஷியல் மீடியா சம்பாரித்து கொடுக்கும், காசு கொடுக்கும். 2வது இந்த ஹவு டு மேக் யூடியூப், ஓப்பன் யூடியூப் இந்த மாதிரி சொல்லுபவர்களை இயற்கை பயங்கரமாக தண்டிக்கும். சொல்லப்போனால் அந்த குடும்பத்தை அடியோடு ஒழிக்கும். ஸோ எவன் என் ஆசை வார்த்தை ஒருத்தவனை ஏமாற வைக்கணும்னா அவனுக்கு ஆசை வார்த்தை சொன்னா போதும், அவன் ஏமாந்துடுவான். ஒருத்தவனை ஏமாற்றணும்னு வச்சுக்கோ, அவனை ஆசை வார்த்தையை காண்பி, அவனுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏமாந்துடுவான். அப்படி ஆசை வார்த்தைகளை சொல்லி செல்ஃபோன் விற்கிறது, சிம் கார்டு விற்கிறது, ஜாக்கெட்டு விற்கிறது, பாவாடை விற்கிறது, மாத்திரை விற்கிறது, மருந்து விற்கிறது, ஆடு விற்கிறது, மாடு விற்கிறது, கோழி விற்கிறது, குதிரை விற்கிறது, அத்தனை பேரும் கண்டிப்பாக அடித்து நொறுக்கப்படுவீர்கள். சரி, அடுத்தது வேறு வீடியோவில் பேசலாம். அன்பானவர்களே, தன்னால் முடிந்ததை மட்டும் செய்வான் புத்திசாலி. யார் சொல்கிறார்? சாணக்கியன் சொல்கிறார். தன்னால் முடியாததை ஒரு நாளும் புத்திசாலி நினைத்தே பார்க்க மாட்டான். அவனுக்கு இன்னும் தெரியுமோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். தெரியாத விஷயத்தையோ, தெரியாத மனிதர்களை பற்றியோ, தெரியாத சரித்திரத்தை பற்றியோ யாதையுமே அவன் கண்டுகொள்ள மாட்டான். அவனுக்கு எதுவும் அவன் கண்ணுக்கு முன்னால் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் புத்திசாலி கண்களுக்கு முன்பு எந்த அசிங்கமோ, கெட்ட விஷயமோ, நயவஞ்சகமோ, அந்த பாலியல் பலாத்காரம், லொட்டு லோசுக்கு மயிர் மண்ணாங்கட்டி எதுவுமே தெரியாது. புத்திசாலிக்கு தெரிந்தது எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான். அதுவும் ரொம்ப நன்றாக தெரிந்திருந்தால் மட்டும்தான் அதை அவன் செய்வான். சாணக்கியன் சொல்கிறார். நானும் சொல்கிறேன். ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களும் இதை தான் சொல்லுகிறது. ஓகேவா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மாடியர் போர்ட்வுட் பீப்பிள்ஸ், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, லுகாடியா இதோ இங்கே 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 கவனிங்க. இதோ என் வெர்லாண்ட பாருங்கள். பொய்க்கு கால்கள் இல்லை. என்னது? பொய் இருக்குல்ல, பொய்ங்க, பொய் பேசுவது. அதுக்கு என்னது? கால்கள் இல்லை, ஆனால் சிறகுகள் உண்டு. என்னது? சிறகுகள், விங்ஸ். விங்ஸ், சிறகுகள் உண்டு. யார் சொல்கிறாரு? பிளாட்டோ சொல்கிறாரு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால்? மோர் தென் 2500 இயர்ஸுக்கு முன்னாலவே சொல்கிறாரு. பிளாட்டோ யார்? சாக்ரடீஸோடைய அபிமானி அல்லது சீடர், எப்படி வேணால் எடுத்துங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே ஏங்க வாழறீங்க? இந்த பொய் பேசுவதால் நீ என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியாக தூங்கியிருக்கியா? அமைதியாக இருந்திருக்கியா? உன் குடும்பம் நல்லா வாழ்ந்துருக்குதா? இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமே ஏன் இந்த பொய்யில் வாழுகிறீர்கள்? சற்றாவது சிந்தித்து பாருங்கள். பொய் ரொம்ப ஸ்பீடு, பட் உண்மை ரொம்ப நேர்மை. உன்னை வாழ வைக்கக்கூடியதும் உண்மை தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த ஆள் என்னடா நம்ம சிந்தனையாளர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொந்தலாம் சொல்லி நம்ம தாலியை அருகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அன்றே இவ்வளோ பெரிய மாபெரும் பிரச்சனைகள், மாபெரும் கொடுமைகள், பெரிய பெரிய பாலியல் தொல்லைகள், பாவங்கள் நடந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி 1000 மடங்கு அதிகமாக நடக்கிறது. அதை தான் நான் சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? 1000 மடங்கு அதிகமாக நடக்குது. பாப்புலேஷன் அதிகமாக போயிடுச்சு, பஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, சோறு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, வேலை வெட்டி இல்லாமல் போயிடுச்சு. குழந்தைகள் பாவம் நடு ரோடிலும் பஸ் ஸ்டாண்டிலும் பிச்சை எடுக்கிறாங்க. நீ போய் பஸ் ஸ்டாண்டில் மாலை காட்டிட்டு அதை காட்டிட்டு 200 300 400 500 யாருக்கிட்டேயோ போய் உடலுறவு வச்சிங்கன்னா அந்த குழந்தைய நீ காப்பாற்றுற. இது சிறந்து இது ஒரு வளர்ச்சியா? யோசித்துப்பார். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைக்கு. அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, இல்லாமை நீங்க வேண்டும், தொழிலாக்க வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும்? நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். பாடுபட்ட கை இது பாட்டாளி கை,
பாடுபட்ட கை இது பாட்டாளி கை, செய்யும் தொழிலை தெய்வமாக்கி நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை. பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து தன் மானத்தை காத்திருக்க, மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து தன் தேவைக்கு சேர்த்திருக்கு. பஞ்சுக்குள் முள்ளை எடுத்து பட்டாடை தொடுத்து தன் மானத்தை காத்திருக்க, மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து தன் தேவைக்கு சேர்த்திருக்கு. பாடுபட்ட கை அது ஏழை மக்கள் கை, பாடுபட்ட கை அது ஏழை மக்கள் கை, காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் வாட்டம் போக்கி அன்னமிட்ட கை. அன்பானவர்களே, உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த வீடியோ பதிவின் மூலம் நான் சொல்வது என்னவென்றால், சில விஷயங்கள் மறந்துடக்கூடாது என்பதுக்காக தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடலை வாசித்து காண்பிக்கிறேன். நல்லா புரியணும், நான் பாடவில்லை, வாசித்து காண்பிக்கிறேன். அதே மாதிரி என் கையில் வந்து கிடார், அப்புறம் அந்த மாதிரி ட்ரம்பெட்டு, அந்த மாதிரி சில இதெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து மறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். நான் கரெக்டாக செய்யறனா இல்லையான்றது அடுத்து. ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்டுங்க, ஒரு பாடலை ஃபுல்லாக அது அவங்க போய் அது ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ தான் அவங்க அவுடோர் அங்கே இங்கே இண்டோர்னு போய் எடுக்கிறாங்க. அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நிறைய லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி ஒரு பாடல் எடுக்கிறாங்க. நான் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேக்ரவுண்டு இல்லாமல் நானே வாசித்து காண்பிக்கிறேன். ஏனென்றால் அந்த அர்த்தம் அப்போ தான் புரியும். அந்த இடையில் மியூசிக், ஃப்ளூட்டு, கிடார் அது இது இருந்தால் கண்டிப்பாக உனக்கு அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன இருந்தது தெரியாமலே போய்டும். எனக்கு லட்சக்கணக்கான பாட்டு இருக்குது, எல்லாம் அந்த மியூசிக்காக தான் பார்க்குறான், அர்த்தத்துக்காக எவனும் பார்க்கறது இல்லை.
வன்முறை செஞ்சா காசு சாலை சங்கம் காசு சந்தன மரமும் காசு கூட்டணி சேர்ந்தா காசு தீ குளிக்கமும் காசு உடம்புக்கு நிலமும் காசு அட இலவசம் கூட காசு கடவுள மனித காட்டி கொடுக்க யூதாஸ் வாங்கலாம் காசு காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் சிறந்தான் காசு சின்ன பட்டணம் எல்லாம் கட்டணம் கைய நீட்டினா காசு மழை கொட்டணும் சின்ன பட்டணம் எல்லாம் கட்டணம் கைய நீட்டினா காசு மழை கொட்டணும் குடிக்கிற தண்ணீர் காசு குடிக்கிற காசு அச்சனை சீட்டும் காசு தேர்தல் சீட்டும் காசு ஆட்டோமீட்டர் காசு திருட்டு வீடியோ காசு போலீஸ் சாமியா காசு உனத்தின் நெத்தியில் காசு காந்தி ஜெயந்தி மதுக்கட திறந்து சாமியா காசு உனத்தின் நெத்தியில் காசு காந்தி ஜெயந்தி மதுக்கட திறந்து மரவாகித்தா காசு தொட்டு தொடங்கி சவப்பட்டி வரையில் தொட்டதற்கெல்லாம் காசு காசு ஆயாயோ ஆயாயோ காசு ஆயாயோ ஆயாயோ காசு ஆயாயோ ஆயாயோ காசு ஆயாயோ ஆயாயோ சின்ன பட்டணம் எல்லாம் கட்டணம் கைய நீட்டினா காசு மழை கொட்டணும் MBBS காசு இட்லி எடுத்தாலும் காசு இட்லி எடுத்தாலும் காசு வயசுக்கு கொண்டு வயசானாலே மரங்கள் கிடைக்க காசு கற்பிணி வைத்து பெண் சிசுக்காக என்னை கலைக்கும் காசு 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 சின்ன பட்டணம் எல்லாம் கட்டணம் கைய நீட்டினா காசு மழை கொட்டணும் கட்சி குருடா கொள்கை இல்லடா அரசியல் இல்லடா ஊர்வலம் போனா காசு வன்முறை செஞ்சா காசு சாலை சங்கம் காசு சந்தன மரமும் காசு கூட்டணி சேர்ந்தா காசு தீ குளிக்கமும் காசு உடம்புக்கு நிலமும் காசு அட இலவசம் கூட காசு